என்னன்னா ஒரு நபர் வந்து வீட்டில் கன் வச்சிருக்கணும் லைசன்ஸர் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சம்பந்தமா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கு வந்து கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து 2. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புக்காக தன்னோட சொந்த பாதுகாப்புக்கு, உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வருது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் அந்த சமயத்தில் வந்து கன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அமெரிக்கா மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன் லைசன்ஸ் அந்த அளவு ஈஸியாக வாங்கிட முடியாது. ஒரு தனிநபரா ஒரு சிவிலியனா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியனா வந்து பார்த்தீங்கன்னா கன் லைசன்ஸ் வந்து இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கண்ட்ரீஸில் வந்து இப்போ அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. அதற்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆர்ம்ஸ் ஆக்டில் வந்து